நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டாரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அது நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டாரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீரர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். நம்ம கன்னிராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட கேரக்டர் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க மேம் எனக்கு. கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஜட்ஜ்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறுவாங்க, மாத்திப்பாங்க. ஸோ அப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போகக்கூடிய ஆளா தான் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. புதிய விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமா ஆர்வம் காட்டுறவங்களா இருப்பாங்க. புதுசா ஏதாவது கத்துக்கணும், புதுசா ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி நியூ பிகினிங்ஸை தேடி ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல ரிலேஷன்ஷிப்ல கூட அது வந்து சில டைம் அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, புதுசா ஏதாவது செய்யணும், புதுசா ஏதாவது. ஆமா, ஒரு லவ் போச்சுன்னா ஓகே, இன்னொரு லவ், அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ட் இவங்க வந்து எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. பிலீவர்ஸ் ஆஃப் லக். ஆமா, லக் வந்து ரொம்ப அவங்களுக்கு லக் தான் நம்ம வாழ்க்கையை அப்டேட் பண்ணோம் அப்படின்ற எக்ஸ்ட்ரீமுக்கு கூட போறவங்களா இருப்பாங்க. ஸோ எப்பவுமே அந்த லக் சார்ந்த விஷயங்கள், அவங்க அதுக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லா, ஆனால் தெரியாது. ஸோ அப்படி இருப்பாங்க. அண்ட் எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கிறதும் நம்மளுக்கு ஃபேவரா இருக்கணும், நம்மளுக்கு நல்லதா இருக்கணும், கெட்டது வந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி ஃபீல்ட்ல ஷைன் ஆயிட்டு இருப்பாங்க தெரிஞ்சுக்கலாம்? ஸோ கன்னி ராசி இவங்க எந்த மாதிரியான ஃபீல்டுக்கு போனா ஷைன் ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பியூட்டிஷியன், காஸ்மெட்டிக் ஃபீல்டு, மெடிசன் ஃபீல்டு, அண்ட் வந்து ஐடி செக்டர், இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரியான ஃபீல்டுல போனா நல்லா ஷைன் ஆவாங்க. ஓகே மேம். இவங்களோட காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் இருக்கு? ஸோ கன்னி ராசி இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சரியான கிவ் அண்ட் டேக் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. அது கிடைக்கலன்னா அது லவ்வா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், அதை கட் பண்ணிட்டு போயிடணும்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே, நான் தனியா இருந்தா கூட இருந்துக்கிறேன், எனக்கு அடுத்த ரிலேஷன்ஷிப் வருதோ இல்லையோ, பட் இது எனக்கு செட் ஆகலாம், நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஈஸியா எடுத்துக்குவாங்க. ஆமா, சில பேர் என்னன்னா அதுல வந்து இருப்பாங்க, எனக்கு சரியான கிவ் அண்ட் டேக் கிடைக்கல, பட் பரவாயில்ல நான் இருக்கிறேன், இதை விட்டுட்டு போக முடியாது. ஆனா இவங்க அதை பதிலா யோசிக்க மாட்டாங்க. எனக்கு கிடைக்கலன்னா என்ன, நான் அடுத்து நான் மூவ் பண்ணிடுறேன், நான் ஃபர்ஸ்ட் தனியா நான் மூவ் பண்ணிடுறேன், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், என்னோட செல்ஃப் ஹாப்பினஸ் ஒண்ணு இருக்கணும், அதுக்காக நான் மூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அது இறைவனோட வழி அப்படின்ற மாதிரி டேக் இட் ஈஸியா எடுத்து மூவ் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தேவைன்னா, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ரிசீவ் பண்ணணும் அவங்க. ஓகே, அது பணம் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், இமோஷன் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், பிராக்டிக்கல் எதுவா இருந்தாலும் இவங்க என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு அது கிடைக்கணும். கிடைக்காத பட்சத்துல தனியா விலகி போயிடுவாங்க. ஓகே மேம். இவங்க எந்த விஷயத்துல மேம் கவனமா இருக்கணும்னு சொல்லிடுங்க? ஸோ கன்னி ராசி எந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க, யார்கிட்ட வந்து நட்பு வைக்கிறாங்க அப்படின்றதுல கவனமா இருக்கணும். கூட்டாளிகள் சார்ந்த தொழில் செய்யறாங்க, இல்ல வந்து ப்ராஜெக்டே வந்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவங்க கவனமா தான் இருந்துதான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க வந்து நிறைய இடமாற்றம் செய்யறவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அங்க இருந்து ஸ்கிப் அடுத்த இடத்துக்கு போறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க, ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ் பண்ணாலும் ஃபேஸ் பண்ணிட்டேன், அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, பட் அங்க இருக்கலாம் இல்லையா,
ஓகே move மேம் ஆயிடுவாங்க. பயந்துக்கு அந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பாங்க. ம். அப்ப அது எல்லா நேரத்திலயும் அவங்களுக்கு ஃபேவரா இருக்காது இல்லையா? அப்ப கண்டிப்பா அதுல கண்டிப்பா அவங்க கவனமா இருக்கணும். சும்மா வந்து வாழ்க்கையில சில விஷயங்களை மாத்திக்கிட்டே இருக்க கூடாது. ம். அதுல கவனமா இருக்கணும். ஓகே மேம் எந்த மாதிரி தெய்வங்களை மேம் இவங்க ஃபாலோ பண்ணுங்க? சோ இவங்க எந்த மாதிரியான தெய்வங்களை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெண் தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம். பெண் தெய்வங்கள் குலதெய்வம் ஆண் ஓகே தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பெண் தெய்வத்தை மோஸ்ட்லி இந்த மாந்திரீகம் சார்ந்த தெய்வங்கள்லாம் வழிபடலாம். காளி, ஓகே பாராகி இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபடலாம். அது அவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பவர் கொடுக்கும். ஒரு இவங்களை சுத்தி என்ன மறைமுகமான விஷயங்கள் நடந்தாலும் அது வெளி கொண்டு வந்து விட்டுரும். ஓகே சோ இந்த தெய்வ வழிபாடுகள் அவங்க வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு விதமான பேலன்ஸையும் அவங்களோட லைஃப்ல கொடுக்கும். பேலன்சிங்கா இருக்கும்னு சொல்றீங்க. ஓகே மேம்